ஹலீஃபா உமருடைய காலம். சில விஷயங்களுக்கு ஞாபகம் வந்துடுது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹலீஃபா உமரை கொன்ற அந்த ஃபேரோஸ், அபு லூலு ஃபேரோஸ், அவனுடைய தர்கா, அவனுடைய சமாதி இன்றைய ஈரான்ல இருக்குது. இந்த ஈரானியர்கள் அந்த தர்காவுக்கு போய் அவனுக்கு சஜிதா செய்கிறார்கள். இவர்கள் தான் ஈரானியர்கள், இவர்கள் தான் கேடுகட்ட ஷியாக்கள். சில உலமாக்களுக்கு, சில மரமண்டைகளுக்கு புரியுறதில்ல. நீங்கள் யாருக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் புரியல. உமர் கொல்லப்பட்டது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹலீஃபா உமர் கொல்லப்பட்டது ஈரான் ஷியா, அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கும் ஈரானில் அபு லூலு ஃபைரோஸுடைய தர்கா இருக்குது, சமாதி, சஜிதா நடக்குது அங்க. சுன்னத் ஜமாத்துன்னு சொல்றான். எங்க உங்களுடைய அறிவு எங்க போயிடுச்சு? நீங்க என்ன சொல்கிறீர்கள்? வக்காலத்து வாங்குறான் ஈரானுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமில் பாய், நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் கேட்பேன், கிளிப்பிங் கேட்பேன், வீடியோஸ் கேட்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஷியா சுன்னாவுடைய ஒற்றுமை பற்றி வலியுறுத்தி பேசியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் அனுப்பியிருக்கேன். இந்த அபு லுலுங்கிற அடிமை உமர் ரலியல்லாஹு கொலை பண்ணா, அவனுடைய சமாதியை வச்சு தான் அவங்க வணக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க ஈரானில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டது மதீனால. ஈரானுக்கு எப்படி அபு லுலு போய் அடக்கமானார்? இது செம்ம உண்மைதானா? ரெண்டாவது, இந்த மாதிரி சூழலில் கூட இவங்க பழைய கதையை பேசிகிட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஈரானியர்களின் உண்மை முகம்னு ஒரு மௌலவி ரஃபீக் அகமதுன்னு சொல்லக்கூடியவர் பேசுகிறாரு, ரப்பானி. இதில் அபு லுலுவா ஃபீரோஸ் அவருடைய ஷிரைன் ஈரானில் இருக்கிறதா பேசுகிறாரு. இதில் நான் கொஞ்சம் விரிவாகவே இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அதாவது ஜென்ரலைஸ் பண்ணி ஆய்வுகள் இல்லாமல் பேசுகிறது, மேம்போக்கா சில நிகழ்வுகளை அவதானிச்சுட்டு பேசுகிறது அப்படிங்கிறது எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ஸாக பேசுகிறாங்க. நம்ம அப்ஜெக்டிவாக ஆய்வுபூர்வமாக ஆதாரங்களின் அடிப்படையில் பேசணும்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும், அபு லுலுவா அப்படிங்கிறவர் அவன் பேர் ஃபிரோஸ் நஹவந்தின்னு வருது. அவன் ஒரு பாரசீக அடிமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜர் தொழுகையின் போது கொலை செய்கிறான். ஆரம்ப கட்ட வரலாற்று மூலங்கள், சரிங்களா, எர்லி ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சொல்கிறது ஷியா சோர்சஸ் இல்லை, சுன்னி அஹ்லு சுன்னா வல் ஜமா சோர்சஸ். நம்ம இதை பற்றி நோண்டி பார்த்ததில் இது நான் இப்போ சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்ட பிறகு அவன் தப்பித்து ஓட முயற்சி செய்தான். அவன் தப்பித்து ஓட முயற்சி செய்த போது அவனை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது அவன் தன்னைத்தானே குத்தி கொண்டு ஸ்டாப் பண்ணி இறந்துட்டான். சரிங்களா? அவன் இறந்தது மதீனால தான். ஸோ அப்போ அவன் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் மதீனால தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். அவன் மதீனாவை விட்டும் வெளியில் செல்லவில்லை. சரிங்களா? இப்போ குத்துனதுக்கப்புறம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்துனதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ஈரானில் அடக்கம் பண்ணணும்னு எந்த தர்க்கமும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. இங்கேருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் அந்த சைடு இருக்கிற ஈரானில் ஒன்று. அப்போ இதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. அவன் மதீனாலே ஸ்டாப் பண்ணி அவன் தன்னைத்தானே குத்தி கொண்டு இறந்து விட்டான். அவன் மதீனாலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். ஆரம்ப கட்டத்து வரலாற்றாசிரியர், அதாவது உதாரணத்திற்கு முஹம்மது இப்னு சாதுக்கு பிறகு தான் இப்னுல் அசீர் அல் காமில் ஃபித் தாரீக், இப்னு கசீர் அல் பிதாயா வ நிஹாயாலாம் வருது. முஹம்மது இப்னு சாதுனுடைய கன்க்ளூஷனே அந்த அபு லுலுவா மதீனாவை விட்டும் வெளியேறவில்லை என்பது தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஈரானில் அபு லுலுவாவுடைய பேரில் அப்போ ஏதாவது மன்னரைகளோ இல்லைன்னா தர்காக்களோ இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், ஈரானில்
ஒரு தர்கா இருக்குது. அதாவது அவனுடைய தர்கா இல்லை, இதுவும் மெயின் ஸ்ட்ரீம் இன்ஃபர்மேஷன் தான். அவனோடு ஆட்ரிபியூட் செய்யப்படக்கூடிய தர்கா, அவனுடைய பெயரால் அழைக்கப்படக்கூடிய, அவனுடைய பேர் சூட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தர்கா. சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஷான் ஒரு ஏரியாவில் இருக்குது ஈரானில். இது வந்து ஈரானுடைய முக்கியமான அந்த இஸ்ஃபஹான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டு, ஒரு ப்ராவின்ஸ், அதில் இருக்குது. இது வந்து இந்த தர்காக்கு ஃபேமஸான தர்கா தான். இதுக்கு பேர் வந்து பாபா ஷுஜாவுத்தீன் தர்கான்னு சொல்லுவாங்க. அபு லுலுவா அவனுடைய பேரும் இந்த இரண்டு பேராலும் அந்த தர்கா வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த தர்காவை பற்றி 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த தர்கா வந்து 2 காலகட்டங்களில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, ஐதர் மங்கோலியர்களுடைய படையெடுப்பின் போது கட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா மங்கோலியர்களுடைய படையெடுப்பின் போதும் அவர்களுடைய ஆட்சியின் போதும் இந்த ஷியா சுன்னி டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் உச்சத்தில் இருந்து, இப்போ நம்ம இதை ரெஃபர் பண்ணி பேசியிருக்கிறோம். உதாரணத்திற்கு மங்கோலியர் படையெடுப்பின் போது தான் இப்னு தைமியாவுக்கும் அல்லாமா முத்தஹிர் அல் ஹில்லி அவர்களுக்கும் ஐடியாலஜிக்கல் டிபேட்ஸ், பாலிமிக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது வாத சண்டை, வாத பிரதிவாதங்கள்லாம். ஷியாக்களை மறுத்து, அதாவது ஷியா வாதங்களை மறுத்து இப்னு தைமியா மின்ஹாஜு சுன்னா நபவியான்னு ஒரு புக் எழுதுறாரு. அதே மாதிரி முத்தஹிர் அல் ஹில்லி வந்து இப்னு தைமியாவை ரெஃப்யூட் பண்ணி, அவருடைய வாதங்களை ரெஃப்யூட் பண்ணி அவர் ஒரு புக்கு எழுதுறாரு. மின்ஹாஜுல் கராமா ஃபி மஆரிஃபத்துல் இமாமான்னு ஒரு புக் எழுதுறாரு. இது வந்து மங்கோலியர்கள் படையெடுப்பின் போது நடந்த நிகழ்வு. அப்போ இந்த ஷியா சுன்னி டென்ஷன்ஸ் வந்து, அதாவது முக்கியமான விவகாரங்கள்ல இவர்கள் கருத்து முரண்பாடு இல்லை. அதாவது ஷியாவோ சுன்னியோ 5 நேரம் தொழுகை 6 நேரம்னு சொல்லலை, 30 நாள் நோன்பு, ரமதான் மாதத்தில் உள்ள நோன்பை ஷாபான் மாதம்னு சொல்லலை, 30 நாள் நோன்பை 40 நாட்கள்னு சொல்லலை. அதாவது மையமான விவகாரங்கள்ல ஒன்றுபட்டு தான் முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இமாமத்து, ஹிலாஃபத்து, அதே மாதிரி மாசூமீன்கள், இமாம்கள் வந்து மாசூம்கள், அதே மாதிரி அபூபக்கர் உமர்னுடைய லெஜிட்டிமசி, இதுல எல்லாம் டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த அபு லுலுவாவுனுடைய ஷ்ரைன் வந்து ஈரான்ல கட்டப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ஒன்று அந்த காலகட்டம், இன்னொன்று சஃபவித் பீரியடு. உதாரணத்திற்கு 16th century காலகட்டம். ஒன்று மங்கோலியர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கணும், இல்லைன்னா சஃபவித் பீரியட்ல, சஃபவித் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம நோண்டி பார்க்கும் பொழுது மதீனாவில் மரணித்த ஒருவனுடைய தர்கா வந்து எப்படி ஈரானுக்கு போச்சு, ஈரான்ல வந்தது, தோன்றியது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சில மக்கள் தான், அதாவது இவர் வந்து இந்த மௌலவி ரஃபீக் அகமது ரப்பானின்னு சொல்லக்கூடியவர் உணர்ச்சி வசப்பட்டு ஜென்ரலைஸ் பண்ணி பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மொத்தமாக 19 எல்லா ஷியாக்களும் இதை போய் சஜிதா செய்கிறாங்க, விழுறாங்கன்னு. அப்படி இல்லை, அது தவறு, முழுக்க தவறானது. அதாவது சில ஷியாக்களால் அவருடைய தர்காவாக அது நம்பப்படுகிறது. அதிகமான ஷியாக்கள் இது அவருடைய தர்கா நம்பலை. இது ஏன்னா இது சாத்தியமே இல்லை. அவருடைய தர்கா, அவர் தான் மதினால இறந்துட்டார். அவர் அந்த காலகட்டத்தில் வந்து ஷியா பெரும்பான்மை நாடும் கிடையாது ஈரான்ல வந்து அன்னைக்கு இஸ்லாமும் பரவி இருக்குல்ல. வேற உமர் அலி அல்லாஹ்வும் ஆட்சி காலத்தில் தான் உள்ளே போகுது. பேட்டில் ஆஃப் காதிசியா நடக்குது, பாரசீகர்களுக்கு எதிரான யுத்தம். ஸோ அப்போ உள்ளே போகுது. அப்போ இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே புதைக்கிறதுல எந்த ஒரு தர்க்க ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் எந்த விதமான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லை அதில். அதனால ஷியாக்களே இதில் பெரும்பாலான ஷியாக்கள் இது அவருடைய டாம்புங்கிறத முதல்ல நம்பவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அபு லுலுவா ஃபைரோஸனுடைய உமர் அலி அல்லாஹ்வுடைய கொன்னவனுடைய அந்த டாம்பு ஈரானில் இருப்பதாக அது பிரபலமாக அறியப்படக்கூடிய அந்த கபர் வந்து அவன் இறந்து பல நூற்றாண்டுகள் கழித்து கட்டப்படுகிறது. ஒன்று, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவன் இறந்து பல நூற்றாண்டுகள் கழித்து ஈரான்ல கட்டப்படுகிறது. அதே மாதிரி வரலாற்று பூர்வமாக இது அவனுடைய மன்னரை தான், கபர் தான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை. அதாவது ஆதாரபூர்வமான சொல்றது, ஆதாரபூர்வமாக இது அவனுடைய டாம்ப் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஈரானுடைய கான்டெக்ட்ல நம்ம இப்ப சமகால ஈரான் அரசாங்கத்தினுடைய சூழல்ல தான் இந்த விஷயத்த அவர் பேசுறாரு, அந்த மௌலவின்னு சொல்லக்கூடியவர் பேசுறாரு. அதனால இந்த விஷயத்தை நம்ம இப்ப சொல்லி ஆகணும். ஈரான் அரசாங்கம் குறிப்பா 1979 ஈரான் புரட்சி வெற்றி பெற்று ஹுமேனி தலைமையில் இஸ்லாமிய அரசாங்கமாக அந்த தொடங்கிய அந்த ஈரானுடைய அரசாங்கம்
2007 ஹாமினி சுப்ரீம் லீடராக இருக்கும் பொழுது இந்த சோகால்டு அபு லுலுவாவுனுடைய அந்த டாம்பை கபரை வந்து மூடுறாங்க. சரிங்களா? அப்போ இவர் நீங்கள் மேலே உள்ள அந்த அறிஞர், நீங்கள் அனுப்பி விட்டுருக்கிற அறிஞர் சொல்கிற மாதிரி மொத்தமாக எல்லா ஈரானியர்களும் போய் சஜிதா செய்தாங்கன்னா இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஷியா வெறுப்பில் அந்த அறியாமையில் பேசக்கூடியது. ஈரான் கவர்மெண்டே அதை மூடுது. ஏன்னா செக்டாரியன் டென்ஷன்ஸ் வந்து ஃப்ளேர் ஆகும் இதனால் அப்படின்னு. ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கலாக இது அவருடைய டாம்பும் இல்லை. அதனால ஈரான் அரசாங்கம் வந்து 2007 வந்து அந்த கபரை வந்து மூடுறாங்க. சரி, இப்போ இப்போ எப்படி இந்த ஈரான்ல அடக்க பண்ணப்பட்டிருக்கிறது அவருடைய டாம்பு தான் அப்படிங்கிற மாதிரியான கதை வந்து எங்க இருந்து வருது, இந்த ஐடியா எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஷியா சுன்னி டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்த காலகட்டங்கள் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, இந்த மாதிரி காலகட்டங்களில் பின்னால் தோன்றிய சில வரலாற்று விவரணைகள் இருக்கின்றன. அதாவது எர்லி ஹிஸ்டாரியன்ஸினுடைய நேரட்டிவ்ல பிற்காலத்தில் தோன்றிய வரலாற்றறிஞர்களுடைய விவரணைகள்ல இந்த ஒரு கதை ஃபேண்டசி, அந்த டேல்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சில கதைகளை வந்து அவங்க கட்டுறாங்க. அதாவது இப்போ எப்படின்னா, சில கதைகள்லாம் ரொம்ப அபத்தமாகவும் இருக்கும், அது நகைச்சுவையாகவும் இருக்கும். எப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த பிறகு இவனை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து மதீனாவை விட்டும் தப்பிக்கிறதுக்கு உதவுறாரு. ஸோ அதனால இவன் வந்து மதீனாவில் இருந்து தப்பிச்சு நேராக ஈரானுக்கு போகிறான். என்னவோ அங்கே இவனுக்கு அடைக்கலம் இருந்த மாதிரியும் அங்கே இருந்தவங்கெல்லாம் ஷியாக்கள் மாதிரியும். அந்த டைமில் ஷியா சுன்னி ஸ்பிளிட்டே இல்லை. அதாவது உள்ளார்ந்த ரீதியில் கருத்து முரண்பாடுகள் இருந்து தலைமைத்துவம் சம்பந்தமா. ஆனால் ஷியா சுன்னிங்கிற ஒரு பெரிய அது பிற்காலத்தில் ஏற்பட்ட 2 தனித்தனி இறையியல் குழுக்கள் மாதிரியான குழுக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ இவன் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இவனுக்கு வந்து இவனை வந்து ஹெல்ப் பண்ணி இவன் வந்து காஷானுக்கு போறானா, ஈரானுக்கு போய் அங்கே வாழ்ந்து அங்கே மரணிக்கிறானா. இதெல்லாம் பின்னால் தோன்றிய கட்டுக்கதைகள். சரிங்களா? லெஜெண்டரி நிறைய எர்லி ஹிஸ்டாரியன்ஸ் வந்து தெளிவாக இதை வந்து குறிப்பிடுறாங்க. நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய வரலாற்றை நீங்க சாதாரணமா வாசிக்கக்கூடிய ஓரளவுக்கு பல்வேறு மூலங்கள்ல இருந்து வாசிச்சவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் தன்னை தானே குத்தி கொண்டு இறக்கிறான், மதீனாவிலே இறக்குறான். சரிங்களா? ஸோ எனிவேஸ், இப்போ இந்த மாதிரியான கதைகள் வந்து பின்னால வந்து கட்டப்படுது. ஸோ அப்போ வரலாற்றறிஞர்கள், அதற்கு பின்னால் வரக்கூடிய வரலாற்றறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 16ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் வரக்கூடிய வரலாற்றறிஞர்கள் வந்து இந்த கதைகளை, இப்போ நான் சொன்னோம்ல கட்டுக்கதைகள், இந்த நேரட்டிவ்ஸை வந்து எந்த விதமான முற்கால ஆதாரங்களும் இல்லாத நம்பகத்தன்மையற்ற விவரணைகளாகத்தான் அதை வந்து கார்னர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? பின்னாடி வந்த வரலாற்றை வந்து அதாவது ஆதாரபூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் என்று கருதிய வரலாற்றறிஞர்கள் வந்து இதை வந்து நம்பகத்தன்மையற்ற, அதே நேரத்தில் முற்கால வரலாற்று மூலங்களில் பதிவு செய்யப்படாத ஒரு நேரட்டிவா இதை வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்க அந்த அவர் பேசின விஷயத்தினுடைய சுருக்கம். அப்ப இதுல இன்னொரு கேள்வியும் எழும். அதாவது ஷியாக்கள் வந்து ஒருவேளை இப்போ ஈரான்ல அவருடைய பேரோட ஆட்ரிபியூட் செய்யப்படக்கூடிய அந்த தர்காவை அவரை கண்ணியப்படுத்துவதற்காக ஷியாக்கள் கட்டினார்களா அப்படின்னு. அப்ப இது வந்து ஒரு நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா கேட்டுக்கிடுங்க. ஈரான் வந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஈரானிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஷியா நிலப்பரப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அஹ்லு சுன்னாவுல் ஜமா அல்ல வந்து முக்கியமான அறிஞர்களாக கருதப்படும் பல முக்கிய அறிஞர்கள் வந்து சமகால ஈரானுடைய நிலப்பரப்புல இருந்தா வராங்க. சரிங்களா? அது ஹதீஸ் அறிஞர்களாகட்டும், இல்லை நிறைய அறிஞர்கள் வந்து ஈரான் நிலப்பரப்புல இருந்தா வராங்க. அப்போ ஈரான் வந்து ஷியா நிலப்பரப்பு கிடையாது, சுன்னி நிலப்பரப்புங்க. அது ஒரு முஸ்லிம்கள் அதிகமாக அடர்ந்து வாழ்ந்த நிலப்பரப்பு. இப்போ உதாரணத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் தன்னுடைய கேபிட்டல் அமைச்சு கூஃபாவில் இறந்ததுனால அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த நிலப்பகுதிகளில் அதிகமான பின்பற்றாளர்கள் இருந்தாங்க. அன்றைய காலகட்டங்களில் ஷியாத்து அலி, ஷியாத்து ஹுசைனாக அறியப்பட்டவர்கள். ஸோ அப்போ அடர்த்தியாக ஒப்பீட்டளவில் அதிகமான மக்கள் வந்து ஈரானில் ஷியாத்து அலி அப்படிங்கிற அந்த டைட்டிலில் வாழ்ந்த மக்கள் வந்து ஈரானில் ஒப்பீட்டளவில் அதிகமான எண்ணிக்கையில் ஜனத்தொகையில் வாழ்ந்தாங்க. ஆனால் அது வந்து ஈரான் நிலப்பரப்பு அன்றைய காலகட்டத்தில் அதிகாரப்பூர்வ ஷியா நிலப்பரப்பாகவோ
அல்லது இன்று இருப்பது போல் இஸ்னாஷர் ஷியாயிசத்தினுடைய அதிகாரப்பூர்வ நிலப்பரப்பாக அதாவது மாற்றப்படவில்லை. அது எப்போ மாற்றப்படுது அப்படின்னா சஃபவித் எம்பையரில் தான் மாற்றப்படுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16ஆம் நூற்றாண்டில் தான் ஈரானிய நிலப்பரப்பு வந்து இஸ்னாஷர் ஷியாயிசம் 12 ஷியாக்களினுடைய அதிகாரப்பூர்வ நிலப்பரப்பாக வந்து மாற்றப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இது வந்து ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு பகுதி, நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. என்னன்னா, எப்படி இன்றைக்கும் சுன்னிகள்லையே கட்டுமீறிய வரம்பு மீறிய ஷியா வெறுப்பை பரப்பக்கூடிய விதைக்கக்கூடிய, அதாவது கண்ணை மூடிட்டு அறியாமையில ஷியா வெறுப்பு அப்படிங்கிற ஒரே விஷயத்தை முன்வைத்து சில விஷயங்களெல்லாம் அவதூறாகவும் பொய்யாகவும் அள்ளிவிடக்கூடிய ஷியா வெறுப்பில் தோய்ந்தவர்கள், பீடிக்கப்பட்டவர்கள் எப்படி நம் காலகட்டத்தில் சுன்னிகளில் இருக்கிறார்களோ அதே மாதிரி அந்த 12 ஷியாயிசமா இஸ்னாஷர் ஷியாயிசமா ஈரான் நிலப்பகுதி மாற்றப்பட்ட அந்த சஃபவித் காலப்பகுதியில் சுன்னிகளுக்கு எதிரான ஒரு கடும்போக்குவாத நிலைப்பாடு ஷியாக்களுக்கு மத்தியில் இருந்தது 16ஆம் நூற்றாண்டில். சரிங்களா? ஷியாக்களுக்கு மத்தியில் இருந்தது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆன்டி சுன்னி எமோஷனலிசம், அந்த ப்ராபகண்டா அதிகமாக போயிட்டு இருந்த காலகட்டம். எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால், அதாவது அந்த அபுலுவாவுனுடைய அந்த கபரை சுற்றி உமர் கொஷான் அப்படிங்கிற ஒரு விழாக்கள்லாம் நடத்தப்பட்டன அன்றைய காலகட்டத்தில். சரிங்களா? அன்றைய காலகட்டத்தில் இந்த பாயிண்ட் வந்து நோட் செய்யப்படணும். அன்றைய காலகட்டம் 16ஆம் நூற்றாண்டில் அந்த ஷியா சுன்னி டென்ஷன்ஸ் அதிகமாக இருந்து சுன்னிகளுக்கு எதிரான கடும்போக்குவாத தீவிரமான சுன்னி வெறுப்பை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஷியாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்குது. ஆனால் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அரசியல் மதம் சார்ந்த சூழல் வந்து அன்றைய காலகட்டத்தோடு குறுகக்கூடியது. அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வரல. இப்போ இந்த ஒரு என்விரான்மெண்ட், இந்த ஒரு சூழல் வந்து அன்றைய அரசியல் சூழலோடு, அன்றைய அரசியல் மதம் சார்ந்த இறையியல் சார்ந்த ஒரு சூழலோடு சுருங்கக்கூடியது தானே தவிர அதை எடுத்துட்டு வந்து அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்ம காலகட்டத்தோடு அதை பொருத்த முடியாது. அது அன்றைய காலகட்டத்து சூழல். ப்ளஸ் இது எல்லா ஷியாக்களினுடைய கொள்கைகளையும் பிரதிபலிக்கக்கூடியதல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷியாக்களே பெரும்பாலானவர்கள் இந்த கபூர் வந்து அபுல் உல்வாவுனுடைய கபூர் அப்படிங்கிறத நம்பவே இல்லை. ஷியாக்களினுடைய கொள்கைகளையும் இது பிரதிபலிக்கல. இப்போ நம்ம இன்னும் எக்ஸாம்பிளா நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதா இருந்தா, இங்க எவ்வளவோ ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது. இங்க தமிழகத்துல எவ்வளவோ இஸ்லாத்தின் பெயரால் சடங்கு சம்பிரதாயங்கள் சார்ந்து நிறைய அந்த பண்டிகைகள்லாம் நடக்குது. இந்த ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, வரலாற்று ஓட்டத்தில் தோன்றிய பண்டிகைகள் தானே தவிர இஸ்லாத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பண்டிகைகளோ ஆரம்ப கட்டத்தில் கொண்டாடப்பட்டவைகளோ அல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது ஷியா கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, இல்லைன்னா ஷியா கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கல, அன்றைய காலகட்டத்திலே இருக்கல. அதுவும் எல்லா ஷியாக்களும் அதை நம்பவும் இல்லை, எல்லா ஷியாக்களும் இதை ரெப்ரசன்ட் பண்ணவும் இல்லை. சர்டன் செக்ஷன் ஆஃப் செக்டாரியன் ஷியாஸ், அந்த குறுங்கோவாத கடும்போக்குவாத ஷியாக்கள் வந்து இதை அந்த ஆன்டி சுன்னிகளுக்கு எதிரான அந்த உணர்வுபூர்வமான அந்த வெறுப்புகள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பட் அது அன்றைய காலகட்டத்தோடு குறுக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஷியாக்களினுடைய எல்லா பிரிவுகளையும் பொதுவாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விஷயமும் அல்ல. அதே மாதிரி எல்லா ஷியாக்களும் இதை நம்பவும் இல்லை, எல்லா ஷியாக்களும் இந்த ப்ராக்டிசஸில் ஈடுபடவும் இல்லை. சரிங்களா? இது ஈரானுக்கு பொருந்தும் இன்னை வரைக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2007 அந்த கபரை வந்து மூடிட்டாங்க செக்டாரியன் டென்ஷன்ஸில். இதில் வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, மைய நீரோட்ட ஷியா அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, முக்கியமான ஷியா அறிஞர்கள், அதாவது தஃப்சீர்களையும் ஃபிக்கையும் குர்ஆனி அறிவியலையும் தாரீகையும் கற்று தேர்ந்த, அதே மாதிரி சுன்னி அறிஞர் அஹ்லு சுன்னாவல் ஜமாவுனுடைய அறிஞர்களாக கருதப்படும் முக்கியமான அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து கற்று தேர்ந்திருந்த ஷியா அறிஞர்கள், இவர்களை நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உதிரிகளை நிறைய இருக்கிறாங்க. நாங்களும் அறிஞர்கள் தான் சொல்லக்கூடிய நிறைய ஷியா சோகால்டு ஷியா ஸ்காலர், செக்டாரியன் ஸ்காலர், ஷியா ஆடைகளை அணிந்து கொண்டு யூடியூப்ல எல்லாம் டே இன் அண்ட் டே அவுட் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த உதிரிகளை பற்றி பேசலாம். மெயின் ஸ்ட்ரீம் ஷியா அறிஞர்களினுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த இஷ்யூவில், இந்த அபுலுவாவுனுடைய இஷ்யூவில்
அப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஷியா அறிஞர்கள் வந்து அபு லுலுவாவை வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்களா, அவனுக்கு வந்து ரிவியரன்ஸும் ரெஸ்பெக்டும் கொடுக்குறாங்கனால்னா இல்லை, முற்றிலுமா இல்லை, 100% இல்லை. சரிங்களா? அப்போ அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்ன அபு லுலுவா மீதான மைய நீரோட்ட முக்கியமான ஷியா அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுப்பதையோ, அவனை வந்து ரிவியர் பண்ணுவதையோ, ரெஸ்பெக்ட் பண்ணுவதையோ, போற்றுவதையோ ப்ரொமோட் பண்ணுறதும் கிடையாது, இவர்களும் அதை செய்வது கிடையாது. சரிங்களா? அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த காஷானில், ஈரானில், இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய அந்த அபு லுலுவாவுடைய பேரால் ஆட்ரிபியூட் செய்யப்படக்கூடிய அந்த கபர் வந்து வரலாற்று பூர்வமாக நம்பகத்தன்மை வாய்ந்ததல்ல, அத்தன்டிக் அல்ல அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலையை கொண்டாடுவதும் இல்லை, அதை போற்றுவதும் இல்லை. சரிங்களா? அன்லைக் செக்டாரியன் ஷியாஸ் அன்றைய காலகட்டத்தில் 16ஆம் நூற்றாண்டில் செய்தது போல் மெயின் ஸ்ட்ரீம் ஷியா அறிஞர்கள் அதை செய்கிறதில்லை. ஸோ இதுதான் ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஃபேக்ட் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம், ஈரானிய அரசாங்கம் வந்து அந்த அபு லுலுவாவின் பேரால் ஆட்ரிபியூட் செய்யப்படக்கூடிய அந்த ஷ்ரைனை வந்து, அந்த கபரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 2007 க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உள்ளபடியே அவர் வந்து எங்கே பரி பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, முற்கால வரலாற்று ஆதாரங்களின்படி ஒன்று வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று மதீனாவில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும், அல்லனா மதீனாவில் வந்து அடக்கம் செய்யப்படாமல் வேறு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கலாம்னு எழுப்புறான். உதாரணத்திற்கு அது வந்து அதாவது அது எரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சில அறிஞர்களுடைய ஸ்பெக்குலேஷன். மதீனாவில் ஒன்று அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அவன் வந்து எரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. என்னன்னா, எந்த விதமான முற்கால ஆதாரங்களும் இல்லை அவனுடைய உடல் அவன் உயிரோடையோ இறந்த பிறகோ ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டதுக்கு. உயிரோட இருக்கும்போதும் அவன் ஈரானுக்கு போகலை, ஏன்னா மதீனாவில் இறந்துட்டான். இறந்த பிறகும் அவனுடைய உடல் வந்து ஈரானுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. ஸோ அப்போ கன்க்ளூஷன் நமக்கு வந்து இதுதான். அபு லுலுவா வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து 644 நினைக்கிறேன் அந்த வருஷம் அசாசினேட் பண்ணப்படும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து ஸ்டாப் பண்ணுறான், குத்துறான். முக்கியமான முற்கால மூலங்களின்படி அவன் வந்து உடனடியாக சூசைட் பண்ணுறான் அந்த இடத்துல. அதாவது தப்பிக்க விட முயற்சி பண்ணுறான். அவன் சுற்றி வளைக்கப்படும் போது தன்னை குத்தி கொலை செய்யப்படுகிறான். அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து ஈரானில் வந்து அவனுடைய பேரால் வந்து காஷான் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கபர் வந்து கட்டி எழுப்பப்படுது. அது வரலாற்று பூர்வமாக ஒன்று மங்கோலியர்களுடைய ஆட்சியிலோ இல்லைன்னா சஃபவிதினுடைய ஆட்சியிலோ கட்டி எழுப்பப்பட்டிருக்கலாம்னு தகவல் இருக்குது. அதில் வலுவான தகவல் என்னன்னா, சஃபவித ஆட்சி காலத்தில் தான் இந்த ஷ்ரைன் வந்து ஈரானில் கட்டப்பட்டதா கூறப்படுது. ஆனால் எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் இல்லை அவன் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கு. சரிங்களா? சஃபவித் பீரியடில் தான் அது வந்து கட்டப்படுது. மாடர்ன் இப்போ நவீன காலத்தில் வந்து ஈரான் வந்து செக்டாரியன் ரீசன்ஸுக்காக வேண்டி ஷியா சுன்னி ஒற்றுமையை கருத்தில் கொண்டு இமாம் ஹாமினி தலைமையில் ஷியா சுன்னி மாநாடுகள், வருடாந்திர மாநாடுகள் எல்லாம் நடத்தப்படுறதுனாலையும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பொதுவான இலக்கை நோக்கி முஸ்லீம்கள் நகர வேண்டும், அதில் வந்து இந்த மாதிரியான அந்த பெட்டி குவாரல்ஸ் எல்லாம் முன் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஷியா சுன்னி டென்ஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அதை பின்னுக்கு தள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக வேண்டியும் ஈரான் அரசாங்கம் 2007 அந்த கபரை வந்து மூடுது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டரு. இதில் நம்ம ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால், அந்த மௌலவி ரஃபீக் அகமது ரப்பானின்னு சொல்லக்கூடியவருடைய எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்கிறதா இருந்தால், ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி அவருடைய அந்த செக்டாரியன் நேரேட்டிவ் அரண் செய்கிறதுக்காக வேண்டி பொதுமைப்படுத்தி பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக அறியாமையில் பேசுகிறது தான். எல்லோருமே ஆக்டிவாகவும் தொடர்ச்சியாகவும் மொத்தமாக எல்லா ஷியாக்களும் போய் அபு லுலுவா வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, கபரில் போய் சஜிதா செய்கிறாங்க, அவனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட உண்மைக்கு புறம்பான ரொம்ப எளிமையான அதே நேரத்தில் ஒரு செக்டாரியன் மைண்ட் செட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வாதம் தான், மாற்றுக்கிறது இல்லை. நிறைய அறிஞர்கள் இப்படி சோகால்டு அறிஞர்கள் இப்படி இப்பவும் ஷியா சுன்னி வெறுப்பில் வந்து குளிர் காய்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்பெஷலி இமாம் அந்த அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு ஹாமினேயினுடைய மரணத்திற்கு பிறகு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களால் தாங்க முடியவில்லை. ஹாமினேயை வந்து அனைத்து முஸ்லீம்களும் பாரபட்சம் பார்க்காமல் கொண்டாடுவதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர். அஸ்ஸலாமு அலைக்கும்.